Hi dears, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளவுஸ்ல வந்து என்னெல்லாம் மிஸ்டேக் வரும், என்னென்னலாம் வந்து ஒரு மிஸ்டேக் வரும், அது வந்து எதனால மிஸ்டேக் வருது, அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு ஜென்ஸ் டெய்லராக இருக்கட்டும், லேடிஸ் டெய்லராக இருக்கட்டும், இப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம ஃபிட்டிங்காக நம்ம கரெக்டாக தைச்சு கொடுத்தாலும் இந்த கஸ்டமர் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது எல்லா அளவுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அதாவது மிஸ்டேக் ஆகிடும். அது என்ன மிஸ்டேக் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இது வந்து ஏபிக்ஸ் பாயிண்ட்லேருந்து அண்டர் பெஸ்ட்டு இது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட் எடுத்து. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து இந்த ஏபிக்ஸ் பாயிண்ட், இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இருந்தால் தான் எல்லாருக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது வந்து நம்ம கிளாஸஸில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது எக்ஸ் சைஸு, டபுள் எக்ஸ்எல், எல் சைஸு, எம் சைஸு எல்லா சைஸுக்கானதும் எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி வெட்டணும் எல்லாமே வந்து நம்ம கிளியரன்ஸாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து இது எப்படி வந்து மிஸ்டேக் வருதுங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ் போடும்போது மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது ஏன் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாத அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது இப்படிலாம் போடலைன்னா அது வந்து மிஸ்டேக் வருங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. என்னன்னா அவங்களுக்கு இந்த பெல்லிங் பெருசாக இருக்கும், அதனால வந்து போட மாட்டாங்க. அதாவது தொப்பை வந்து இருக்குங்கிறதுனால போட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டதும் அவங்களுக்கு வந்து போட முடியாதுன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்றவங்க அவங்களாலேயும் வந்து இந்த பட்டன் வந்து போட முடியாது. அதாவது இப்போ நம்ம 2000 இந்த ஃபீல்டு வந்துட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 80% வந்து தவறு வந்து பண்ணுறாங்க. அது வந்து அது தவறுன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய சூழல் வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து போடுறதுனால என்னெல்லாம் மிஸ்டேக் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிங்க. அதாவது நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கலாம், இல்லை டெய்லர் பழகணுன்றவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடுறவங்களா இருக்கலாம். அதனால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதனால் இந்த வீடியோ நம்ம போடுறோம். பாருங்கள், இந்த பட்டன் வந்து போடவே மாட்டாங்க. இது போடாததுனால என்ன மிஸ்டேக் வரும்னா இந்த பட்டன் வந்து போட்டிருப்பாங்க, இது ரெண்டு தான் அவங்களால போட முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு. இப்போ இது வந்து போடலைன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இப்படி லூஸ் ஆகும். ரெண்டாவது என்ன ஆகும்னா அது போடாததுனால இது வந்து லூஸ் ஆகும். செகண்ட் வந்து இங்கே தூக்கிக்கும். நம்ம நிறைய பேர் சேரீ கட்டிட்டு போகும்போது பின்னாடி பார்த்தோம்னா இந்த இடம் வந்து தூக்கிட்டு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த இடம் தூக்கும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெயின்சீர் வந்து கரெக்டாக ஃபிட்டாக போட்டுருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு மாறாது. ஆனால் பிரேசர் சில பேர் போட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இது தைக்காத போடுறவங்களும் சரி, என்னெல்லாம் அடுத்து என்ன மிஸ்டேக் வரும்னா ஃபஸ்ட்டு வந்து இது லூஸ் ஆகும், பின்னாடி வந்து தூக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து, அதாவது இந்த வெயிட்டுக்கு இந்த ஷோல்டர் வந்து இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த ஷோல்டர் இங்கே இருக்க வேண்டிய ஷோல்டரு அப்படியே இங்கே இருக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்க்கலனாலும் இனிமேல் நோட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இப்போ ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து இந்த இடத்துல வர மாதிரி போட்டிருப்பாங்க. அது எதனாலன்னா இந்த ப்ரைஸர் வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா இந்த இடம் இந்த லூஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ளே நிற்கும். அதாவது நின்றும் இந்த இடத்துலையே வந்து இந்த லூஸ் நிற்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லூஸ் வந்து என்ன செய்யணும்னா இங்கே எல்லாமே இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஷோல்டர் வந்து இப்படி வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். தேர்டு, அதாவது இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால எத்தனைலாம் மிஸ்டேக் வருது பாருங்கள். நெக்ஸ்ட்னா ப்ரைஸர் வந்து கரெக்டாக போடாதவங்களுக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். இங்கே ஷோல்டர் இறங்கும் போது இந்த வெயிட்டுக்கு வந்து இறங்கும் போது இதுவுமே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மிஸ்டேக் ஆகிடும். இப்போ வந்து காமெடியோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வந்து வீக்குன்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல் சார், அதே மாதிரி தான் இது. இந்த ஒரு பேஸ்மெண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா டோட்டலாக வந்து ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும், அதாவது மிஸ்டேக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் போடுறவங்க இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால எப்படி டோட்டல் அளவு வந்து சேஞ்சஸ் ஆகுதோ அதே போல் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்னால அளவு வந்து கரெக்டாக உட்காராமல் இருக்குது, கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறோம். அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணதும் ஒரு சில ஜென்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ப்ளவுஸு சுடிதார்லாம் சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. ப்ளவுஸு சுடிதாரு எல்லாமே நீங்களும் கற்றுக்கலாம்.
கண்டிப்பாக உங்களுக்கும் கிராஜுவேஷனோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வரும். உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஜென்ஸ் இப்போ சேர்றாங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து தனியாக வந்து நம்ம குரூப் எடுத்து உங்களுக்கும் லேடிஸுக்கு என்ன நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து ஜென்ஸுக்கும் வந்து சொல்லிக் கொடுப்போம். கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றவங்களா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2000லேருந்து இந்த ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கோம். இப்போ அதாவது 24 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அகாடமி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அகாடமியோட நேம் பார்த்தீங்கன்னா காயத்ரி இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமி. இதில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோன்னா டெய்லரிங் கோர்ஸு, ஆரி ஒர்க்கு, பியூட்டிஷியன், கிராஜுவேஷனோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் சொல்லிட்டுருக்கோம். இப்போ வந்து யூடியூப்லேயும் வந்து போடுங்கன்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அதனால் யூடியூப்லேயும் வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் வந்து போட இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து படித்து கிராஜுவேஷன் வாங்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டிப்ளமோ கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கிராஜுவேஷனோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இதில் வந்து நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். இப்போ வந்து யூடியூப்லேயும் வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் அதையும் வந்து பாருங்கள். இதில் இன்னும் ப்ளவுஸில் என்னென்னலாம் மிஸ்டேக் வருதுங்கிறதையும் அதையும் நம்ம வீடியோவாக போடுறோம். இப்போ ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி தைக்கிறோங்கிறதையும் நம்ம வந்து வீடியோ போடலான்னு இருக்கோம். நீங்கள் அதையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் வந்து இந்த கிளாஸஸில் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து சிறப்பாக வந்து அகாடமி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம அகாடமியில் சேர்ந்து படிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.